நம்ம கார்த்திக் வந்துட்டு தன்னோட 2 குழந்தைங்களையுமே பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேதனையில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு பிரச்சனை இப்படியே போச்சு அப்படின்னா, எங்க போகும், ஏது போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த பிரச்சனைய இங்கேயே முடிக்கிறாங்க. அதாவது அந்த மாலினி டாக்டரு நம்ம கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுலருந்து அதாவது அஞ்சலியோட இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த இலக்கியாவ பத்தியும், கௌதம பத்தியும் நல்லாவே தெரியும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சு, அந்த டாக்டர் வந்துட்டு இப்போ நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஆதாரத்த காட்டுனது உடனே, எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்திக் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி, உங்க பொண்டாட்டி அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இல்ல எப்பவுமே அவளால கர்ப்பம் ஆகவே முடியாது. அவ கர்ப்பம் ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனதே இல்ல. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாடகம். அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ தான். இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாக்டர் இருந்துட்டு கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ எவிடன்ஸ காட்டுறாங்க. ஆனா, அத பார்த்ததுக்கு அப்புறமா கார்த்திக்கோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா தான் இருக்கு. அத பார்த்த உடனே நம்ம மாலினி டாக்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த அஞ்சலி ஏற்கனவே சொல்லிட்டா இல்லையா? எதுக்காக உனக்கு இந்த அல்ப புத்தி? நீ வந்து இப்ப மாறு வேஷத்துல போயி அந்த டாக்டர் கிட்ட பேசியிருந்தது, போலியான சர்டிபிகேட் வாங்கினது இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருக்கியா? அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய விட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இந்த லூஸ் டாக் விட்டு வசமா சிக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது இலக்கியாவோட கதையிலயும், இந்த அஞ்சலியோட கதையிலயும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமா அமைஞ்சுட்டு இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த ஒரு விஷயத்த இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி, கடைசியில அந்த டாக்டர வச்சு உண்மைய வந்து சொல்ல வச்சுர்றாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கு பயங்கரமா நடிச்சு, "என்ன டாக்டர் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய செக் பண்ணி ரெட்ட குழந்தை அவளோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் குடுத்தீங்களே, அப்புறம் எப்படி இதெல்லாமே?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நான் மட்டுமா கார்த்திக் குடுத்தேன்? இன்னும் எத்தன டாக்டர்ஸ் குடுத்தாங்க. பிரைவேட் டாக்டர்ஸே இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா குடுத்தாங்க. அடுத்ததா கவர்ன்மென்ட் டாக்டர வச்சு செக் பண்ணீங்க கோர்ட் ஆர்டரோட. அப்ப என்ன சொன்னாங்க? அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பமா தானே இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. எல்லாருக்குமே என்ன ரீசன்? பணம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சது அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் அதாவது இந்த தொழில்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான். அதனால தான் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த வந்து வேற வழி இல்லாம இந்த மாரி செஞ்சு குடுக்கும்படி ஆயிடுச்சு. அதாவது ஆரம்பத்தில அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அஞ்சலி பாப்பா மாரி வந்து இருந்துட்டு இருந்தா. ஆனா, அவ பண்ற சேட்டைகள்லாம் ஒவ்வொன்னும் என்னோட வேலைக்கும், அதே மாதிரி என்னோட ஹாஸ்பிட்டலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உல வைக்கிற மாரி இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில கார்த்திக் இருந்துட்டு, இந்த விஷயத்த நீங்க இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்களே, ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து இத்தன நாளா எனக்கு குழந்தை பொறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ரொம்பவே சந்தோஷத்தோட இருந்துட்டு இருந்தேன். ஆனா, இப்போ அந்த சந்தோஷம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தலைகீழா மாறுன மாரி இருக்கே. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்ன்றீங்க? இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாவே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மையா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு, பயங்கர ஷாக்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.